கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 30ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்து ஆண்டவரே, சாயங்கால வேளையில் நல்ல மழையை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை தியானத்தை எங்களுக்கு நீர் தாரும், அடைய நீ மறைத்து நீர் பேசும். இந்த அடியவர்களை கொண்டு ஆண்டவரே, இந்த பாடல்கள் இசை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்டு பயன்படுகிற மக்களுக்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உந்தன் சுயமதியே என்ற ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம்.
நாதே அதொன்னாதே உந்தன் சுயமதியே நெறி என்று உகந்து சாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் நிறைந்த காலை நேரத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற வசனங்கள் 20 வரையில் உள்ள வசனங்கள். இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது மறுபடி பிறத்தலும் தேவ அன்பும், ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் அண்ட் காட்ஸ் லவ். ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் அண்ட் காட்ஸ் லவ். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதம். அவர் யூத தலைவர்களில் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்விரும் அடையாளங்களையும் இவ்வரும் அடையாளங்களையும் யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாய் உமக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்தில் அநேக குருமார்கள், ரபிமார்கள் யூத பண்டிதத்தில் நன்றாய் படித்தவர்கள் இருந்தார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் நிக்கேதம். நிக்கேதம் இயேசு ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவினராய் நண்பராய் அவர் இருந்தார். கடைசி இயேசு மரித்த போது நிக்கேதேமும் அரிமத்தியா யோசேப்பும் இருவரும் இணைந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நீர் பெரிய ஆண்டவர், உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, பிதாவாகிய கடவுள் இருக்கிறாரு, அதனால்தான் நீ இவ்வளோ அற்புதத்தை செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும்பா, ஏன்னா இதுவரையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே சொல்றார். அப்போ என்ன சொல்றார் பாருங்க. யூதர்களின் அதிகாரியும் போதகரும் ஆகிய நிக்கேதேமு இரவில் இயேசுவிடத்தில் வருகிறான். அவனோடு இயேசு நடத்த உரையாடல் ஒரு மனிதன் எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. மறுபடி பிறப்பதின் அவசியம், the necessity of new birth. இயேசு நிக்கேதேமுவிடம் ஒழுக்கத்தையோ அல்லது மத சடங்குகளை பற்றி பேசவில்லை. ஆவிக்குரிய மறுபிறப்பை பற்றி பேசுகிறார். மாம்ச பிறப்பும் ஆவியின் பிறப்பும், மனிதனின் மாம்சத்தினால் பிறப்பது அவனுடைய உலகத்திற்குரிய வாழ்வு, ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பது நமது பழைய சுபாவம் மாறி கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்குகிறது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி இருக்கிறான், பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. தீர்த்து 3:5 மறுபடியும் பிறப்பான ஆகிய குளிப்பாட்டுதலினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய உன்னதமான ஒரு அழைப்பு என்னன்னா, மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றது பாவ வாழ்வை விட்டு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வது. அதுதான் நீங்க நிக்கேதேமு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிறார். நிக்கேதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் ஆண்டவரே? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாய் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று வரும் திசையில் வீசுகிறது, பல திசையில் வீசுகிறது, அது எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் அது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் பிறத்தல் பற்றி நிக்கதேமு இன்னொரு சந்தேகத்தை கேட்கிறார். இப்போ நான் மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் 10 மாதம் இருந்து நான் பிறக்கணுமா? அப்போது ஆண்டவர் நகைத்து கொண்டே, இல்லைப்பா அப்படி இல்லை,
பரிசுத்த ஆவியை நீர் பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில பெந்தேகோஸ்தே திருநாளிலே பரிசுத்த ஆவி பொழுந்தருளிய திருநாளை நம்ம கொண்டாடினோம். அப்போ மறுபடியும் பிறப்பது என்பது ஞான ஸ்நானத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு நம்ம எப்படி வாழணும்? நல்லவர்களா, வல்லவர்களா, ஆண்டவருக்கு ஏற்றவர்களா, கனி கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்ற பின் தான் அசிங்கமா வாழ்றான். கெட்ட வார்த்தைகளை பேசுன்னு, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்துன்னு, குடும்பத்துல மனைவி அடிப்பது, கணவனை அடிப்பது, பிள்ளைகளை விட்டு விடுவது, விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் செய்வது, லஞ்ச லாவணியம் வாங்குவது, கெட்ட வார்த்தை பேசுவது, திருச்சபையில கேவலமான அரசியலை செய்வது, எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாகிய கிறிஸ்தவர்கள் தான் செய்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கடவுளுக்கு விரோதமான செயல், துரோகமான செயல். எல்லாரும் என்னை கொண்டு இல்லை, ஆயிரம் இருந்தாலும் சரி, சபையாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் அது செய்கிறது தவறுதான். அதனால்தான் ஆண்டவர் அதை நமக்கு திருத்துகிறார். அப்போ சிலுவை இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அடுத்தது நினைவூட்டுகிறார். பார், நிக்கேதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ இஸ்ரேல் மக்களுடைய போதகராக இருந்து உனக்கு தெரியலையப்பா? எங்களுக்கு தெரிந்ததை பற்றி பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றான். விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போவீர்கள் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாங்க எங்களுக்கு தெரிந்ததையும் விண்ணுலகத்தை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க மண்ணுலகத்தை பற்றி தான் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. மண்ணுலகை சார்ந்த சொத்து, பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நிறைய மக்கள் இதுக்கு தான் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் போதகர்கள் கூட, அதிகாரத்தில் இருக்கிற போதகர்கள் கூட இன்னைக்கு பதவி, பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையானது எது? ஆவிக்குரிய வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்றார், விண்ணுலகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேற எவரும் விண்ணுலகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. அதாவது ஏசாமியை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல இறங்கினதும் இல்லை, பரலோகத்திலிருந்து இறங்கினதும் இல்லை, ஏறினதும் இல்லை என்றார். பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல சொல்றார். பாலை நிலத்துல அங்க எல்லாரும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்து இறந்து போகும்போது, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது வெங்கல சர்ப்பத்தை மோசையை உயர்த்தி அதை பாருங்கப்பா, அப்ப நீங்க பிழைப்பீங்கன்னு சொன்னார். அதேதான் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக இரு கரங்களிலே ஆணிகள் அடித்து கடாவப்பட்டு, தலையில முள்முடி சூட்டி, இரு கால்களிலே ஆணியோடு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவரை பார்க்கும் போது மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேற யாருனால ரட்சிப்பு கிடையாது. மனிதனால கிடையாது, போதகர்னால கிடையாது, கணவனால, மனைவியால, பணத்தினால, எந்த பதவினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு ஆண்டவர்னால மட்டும்தான் ரட்சிப்பு. ஆமென். அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்வது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்துடாது. என்ன சொல்றார்? அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல அன்பு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அந்த வார்த்தை தான் சொல்ற. அப்போ சிலுவையில் தூக்கும் தேவ அன்பு, த அல்டிமேட் டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் லவ். இயேசு பழைய ஏற்பாட்டு சம்பவம் ஒன்றை நினைவூட்டி தாம் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டிய அவசியத்தை விளக்குகிறார். வெண்கல சர்ப்பம், வனாந்தரத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்துறது போல பாவியான மனிதன் பிழைக்கும்படி மனுஷகுமாரனும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் இல்லையா? அதான் நம்ம அங்க பார்க்கிறோம். என்னாகும் 21:9 மோசே வெண்கல சர்ப்பத்தை தூக்கி அது என்னென்ன செஞ்சாருன்னு சொல்றார். ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே கடவுள் நம்ம மேல் வைத்த அன்பை விலக பண்ணுகிறார். 1 யோவான் 4:9 கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி அவரை உலகத்திலே அனுப்பினார் என்று பார். அப்போ மூன்றாவது அடுத்தது பார்க்கிறோம். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. அப்போ இயேசு மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை தப்பா செஞ்சிருந்தாலும் அதுல இருந்து அவங்கள விடுதலை செய்யறாரு. தண்டனை தீர்ப்புக்கு அவங்க ஆளாவதில்லை. அதான் சொல்றாரு, உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசுவினுடைய நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பு கிடைத்து விட்டது. அந்த தீர்ப்பு
எப்போ செயல்படுத்தப்படும்? இயேசு ஆண்டவர் வருகையில் செயல்படுத்தப்படும். மூணாவது, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். இதனால்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியே. அப்போ ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க கடவுளோடு இணைந்து இருக்கிறாங்க. இருளின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட வருவதில்லை. அதனால் அவங்க ஆசீர்வாதம் பெற. அது சொல்றாங்க, ஒளியும் இருளும் மனிதனின் தெரிவு என்ன? லைட் வெஸ் டார்க்னஸ் மேன்ஸ் சாய்ஸ். இயேசு உலகிற்கு ஒளியாய் வந்தார். ஆனால் மனிதர்கள் தங்கள் கிரியைகள் பொல்லாதவர்கள் இருக்கிறபடினாலே ஒளியை விட இருளை விரும்புகிறார்கள். அதனால் ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, ரட்சிக்கவே வந்தார். ஆனால் ஒளியை வெறுத்து இருளை தெரிந்து கொள்பவர்கள் தங்களை தாங்களே ஆக்கினைக்குள்ளாக மாற்றுகிறார்கள். சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள் செய்யப்பட்டது என்று வெளிப்படுத்தும்படி ஒளியினிடத்தில் வருகிறான். யோவான் 8:12, நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான். ஏசாயா 5:20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக தலைகளாய் ஆற்றவர்களுக்கு ஐயோ. யோவான் ஸ்நானகனின் சாட்சியும் பணிவும் இங்க நம்ம அடுத்தது பார்க்குது. ஹியூமிலிட்டி ஆஃப் த ஜான் பேப்டிஸ்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் இல்லையா? அப்போ அவரை நம்ம நம்பி அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவின் அருட்பொழிவை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அப்போ அவருக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்ம வாழ்றோமா? கனி கொடுக்கின்றோமா? யோசித்து பார். நல்ல வார்த்தை பேசணும், நல்ல வாழ்க்கையை வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன், வரங்களை பெற்றிருக்கிறேன் இல்லையா? ஆவிக்குரிய கனிகளை என் வாழ்க்கையில நான் தரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசித்து பார். இன்றைக்கு ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், மாம்பழ விதை. அது வளர்ந்து பெருசாகி அது வருகிறது என்றால் டேஸ்டா இருக்கணும், இல்லைன்னா அது குப்பையிலே போடுவார்கள், அந்த மரத்தை சபிப்பார்கள், பழிப்பார்கள். அது போலதான் இன்றைக்கு பரிசுத்தாவை பெற்ற நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. இப்படிப்பட்ட அழைப்பை பெற்று வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறீர். இதோ பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? இயேசுவையே நம்ப வேண்டும். அவரே உலக ரட்சகர். அவராலே அன்றி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு மீட்பு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்வை, நிலை வாழ்வை நாங்கள் பெற்று வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருந்து இந்த வசனத்தை பரப்புவதற்கு உதவியாக இருக்கிற அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதை ஆசீர்வதிங்க. மீண்டும் இந்த விடுமுறை கழிப்பதற்காக இன்றைக்கு சென்னை பயணமாயிருக்கிறார்கள். பயணங்களை வாய்க்க செய்யும். பத்திரமாய் இன்று நாளையும் இருந்து மீண்டுமாய் நாளை இரவு திரும்பி வர கிருபைத்தார். அதே போல அன்புக்குற சாக்கசாரின் டீச்சரை ஆசீர்வதி வழிநடத்தும். இசவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடியனும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வது, அடியன் பணியாற்றுகிற பாவன் பள்ளி மின்னூர் வடகரை வேல்சான திருச்சபைகளை ஆசீர்வது வழிநடத்தும். தேவையெல்லாம் சந்திய ராஜா ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவர் எல்மாக டிஎஸ்பி சாருக்காக, நிக்சனையருக்காக, தாமஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே பலவீனங்களை மாற்ற சுகத்தை தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகமாக இருக்கிறாலும் கண் நோக்கி பார். உடைய ஐஎல்சிக்காக, ஆம்பர் சபை சங்கத்துக்காக, பொறுப்பாளர்களுக்காக, சபைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக ஜபிக்கிறோம். நோக்கி பார்த்து சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். ஆயர்களின் திருச்சபைகளை ஆசீர்வதிய ராஜா ஆண்டவரே, புதிய ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். பொறுப்பேற்றிருக்கிற புதிய ஆயர்களை மிக சிறப்பான ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும். அதே போல ஆண்டவரே, புதிய போதகர்கள் படித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் புதிய பணித்தளத்தில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் சிறப்பான ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். இன்னும் நிறைய திருச்சபைகளுக்கு ஆயர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட திருச்சபையில ஆயர்களை பெற்றுக்கொண்டு சபையினுடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபைத்தார். நேரத்தில் உடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை எல்லாரும் நல்லபடியாக ஆட்சி செய்யணும். ஜாதியை, மதத்தை ஆண்டவரே தூக்கி போட்டுட்டு எல்லாரும் மனிதர்கள் என்கின்ற ஜாதி, மதம் அந்த நிலையை கடந்து ஆண்டவரை ஆட்சி செய்யும், நல்லாட்சியை தரவும். குறிப்பாக என்னுடைய முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். அவர் ஆட்சி செய்ய கிருபைத்தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் மாற்றி எங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை தந்து வழி நடத்தும். இந்த நாளில் ஆண்டவர் இப்படி கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். குறிப்பாக இதனால பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய கண்கடையில் உத்திரன் திருச்சபனுடைய இசைவு தீர்ப்பாயர் ஆண்டவரே, அன்புக்குரிய ஐயா
திரு பி செல்வராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மகன் சுகுமார் அண்ணனுக்காக, அவருடைய தாயார் கேத்தி, அவருடைய மனைவி கேத்திக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குறிப்பாக இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ட்வின்ஸாக இருக்கிற சாண்ட்ரா பெர்சிக்காக, ஸ்டீவ் பேட்ரிக் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான தம்பியையும் தங்கச்சியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த நாள் வரையில பிள்ளைகளை காத்திருக்கிறீங்க, வழிநடத்திருக்கிறீங்க, வரங்களினால் நிரப்பியிருக்கிறீங்க, பரிசுத்தாவினால் நிரப்பியிருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் திருச்சபையினுடைய ஊழியத்திலும் செய்கின்ற பணிகளிலும் கிருபை தங்கிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இது வீட்டில் இருக்கிற சுரேஷ் அண்ணனுக்காக கூட ஜபிக்கிறோம். அவரையோட அன்பு மனைவியும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே, தொடர்ந்து இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகிறார்களோ எல்லாரும் விசேஷ விதமாய் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். தொடர்ந்து காத்துருள் வழி நடத்தும். இந்த நாள் முழுக்க ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற மக்கள், ஷேர் பண்ணுற மக்களுடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே இறை அமைதி, சமாதான, சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் மாற்றட்டும். குறிப்பாக நாளை தினத்தில் ஆண்டவரை திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையே மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி இப்படி ஆழங்களிலே ஆண்டவரே நாங்கள் திருத்துவத்தை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி சாட்சியாய் வாழ கிருபைத்தார். தொடர்ந்து காத்துருளும் வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.